மறதி முதல் முக்தி வரை அப்பர் சேக்கிழார். தொடக்க உரை. ஒரு மனிதன் சிவனை மறுத்தான். அவன் வாழ்க்கை இருளில் மூழ்கியது. ஆனால் அவன் மீண்டும் ஒளியை நோக்கி வந்தபோது அவன் ஏற்றிய பக்தி சுடர் இன்றும் உலகை ஆளுகிறது. பிறப்பு மற்றும் தேடல். சோழ நாட்டின் திருவாமூரில் பிறந்தார் மருள் நீக்கியார். சின்ன வயதிலேயே அறிவின் தேடல். ஆனால் மனதில் ஒரு பெரும் கேள்வி உண்மையான இறைநெறியது. முதல் திருப்பம். அவர் சமண மதத்தை தழுவினார். பெயர் மாறியது. தர்மசேனர். சிவனை மறந்தார். தன் வேர்களை இழந்தார். பக்தனாக இருந்தவர் எதிரியாக தெரிந்தார். ஆனால் விதி வேறு கணக்கு போட்டிருந்தது. திருப்புமுனை. அவருக்கு கடுமையான சூளை நோய், வயிற்று வலி ஏற்பட்டது. எந்த மருந்தும் கேட்கவில்லை, எந்த மதமும் கை கொடுக்கவில்லை. அப்போதுதான் அவரது தமக்கை திலகவதியார் சொன்னார், தம்பி சிவனை நினை. அந்த ஒரு நொடி தர்மசேனர் மண்டியிட்டார். கூற்றாயினவாறு விளக்க களீர் என்று பதிகம் பாடினார். அதிசயம் நிகழ்ந்தது. நோய் மறைந்தது. தர்மசேனர் மறைந்து திருநாவுக்கரசர் பிறந்தார். பின்பு சம்பந்தரால் அப்பர் என்று அன்போடு அழைக்கப்பட்டார். இரண்டாம் திருப்பம். காலங்கள் கடந்து காலங்கள் ஓடின, கதைகள் மறக்கப்படலாம் என்ற நிலை வந்தது. அப்போதான் அந்த மந்திரி வந்தார், சேக்கிழார். அவர் கண்டார், மன்னன் கற்பனை கதைகளில் மூழ்கி கிடக்கிறானே, உண்மையான நாயன்மார்களின் தியாகம் உலகுக்கு தெரிய வேண்டுமே என்று வருந்தினார். பெரிய புராணம் தில்லை அம்பலத்தானே உலகலாம் என்று அடி எடுத்து கொடுக்க சேக்கிழார் எழுதினார் பெரிய புராணம். அப்பரின் உளவார பணி முதல் கண்ணப்பரின் கண்ணீர் வரை நாயன்மார்களின் 63 கதைகளையும் இரத்தமும் சதையுமாக பதிவு செய்தார். முடிவுரை. ஒரு மனிதன் சிவனை மறுத்தான். ஆனால் சிவபெருமான் அவனை கைவிடவில்லை. மற்றும் ஒருவர் அந்த கதை அறியாமல் காத்து நின்றார். இறுதியில் பக்தி என்பது புதிதாக பிறப்பதில்லை. தடம் மாறிப்போனவன் தன் சொந்த வீட்டிற்கு இறைவனிடம் திரும்பி வருவதுதான். ஓ நம சிவாய.